ஹாய் டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். மழை காலத்தில் ஏற்படக்கூடிய நாட்டுக்கோழிங்களுக்கு சளி தொந்தரவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோ இதுக்கு போஸ்ட் பண்ணியிருப்போம். சில பேருக்கு இந்த பேராசிட்டமாலோட மிக்சிங்கை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு புரியலன்னு சொல்லி இன்றைக்கி ஒரு அண்ணன் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தார். நான் எவ்வளோ சொன்னேன், ஆனால் அவருக்கு இன்னுமே எனக்கு இது கொஞ்சம் சிரமமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்காக தான் இந்த வீடியோ. என்ட்ரோஃப்ளெக்சின் BH ஓரல் இது நம்ம செம்மறி ஆடு, அப்புறம் ஆடு, நம்ம நாட்டாடு இதுங்களுக்கு கொடுக்குற மருந்து தான் இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் BH ஓரல். சளிக்காக கொடுக்கறது. இது ரொம்ப ஒரு சடனான ரெமெடி கொடுக்கும். இது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேராசிட்டமால் சிரப்பு எடுத்துக்கோங்க. மாத்திரை இல்லை, சிரப்பு விற்கிது. அந்த சிரப்பு எடுத்துக்கிட்டு இந்த என்ட்ரோஃப்ளெக்சின் BH ஓரலை அதில் 1 ml ஆட் பண்ணிவிட்டு, விம்ரால் அந்த டானிக்கை ஒரு 7-8 சொட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிவிட்டு அது கூட பக்கத்துலேயே நம்ம கஷாயம் ரெடி பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி கஷாய தண்ணியை ரெடி பண்ணி இன்னும் ஒரு டம்ளரில் வச்சுக்கோங்க. எந்த கோழிக்கு சளி பிடிச்சிருக்கோ அந்த கோழிக்கு சின்ன கோழி குஞ்சாக இருந்ததுன்னா ஒரு 7 நாளுக்குள்ளே இருக்குது, அதுக்கே சளி வந்துடுச்சு அப்படின்னா ஒரு 2 சொட்டு போடுங்க. 2 சொட்டு போட்டுட்டு இந்த கஷாய தண்ணியில் 1 சொட்டு போட்டு விடுங்க. 1 மாதம் ஆன கோழி குஞ்சாக இருந்ததுன்னா 0.5 ml போடுங்க. அதுக்கப்புறம் அந்த கஷாய தண்ணியில் ஒரு 4-5 சொட்டு அது குடிக்கிற மாதிரி ஃபீட் பண்ணி விடுங்க. ஒரு 1 கிலோ 1.5 கிலோவுக்கு மேலே இருக்குது அப்படின்னா தாராளமாக 1.5 ml கொடுத்துட்டு 0.5 ml அந்த கஷாய தண்ணியை குடிக்க கொடுங்க. உடனே சரியாயிடும். இது கம்மியாக கோழி வச்சுக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். அதிக கோழி இருக்குது அப்படின்னா இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிங்கல்ல, என்ட்ரோஃப்ளெக்சினும் இந்த பேராசிட்டமாலோட மிக்சிங்கை எடுத்து ஒரு ட்ரிங்கர், கோழி குடிக்கிற ட்ரிங்கரில் 1 லிட்டர் தண்ணி வைங்க. பொதுவாக நம்ம 4 லிட்டர் ட்ரிங்கர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அவ்வளோ தண்ணி வைக்காதீங்க. ஏன்னா ஒரு மருந்தை நம்ம கலக்கி அது கோழி குடிக்க வைக்கிறோம் அப்படின்னா அதோட வீரியம் எந்த மருந்தாக இருந்தாலுமே 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே அது தாங்காது. நீங்கள் ஃபுல்லாக தண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது நாள் முழுக்க இருக்கும். அது மருந்து வச்சே பிரயோஜனம் இருக்காது. அதனால் 1 லிட்டர், இல்லை நிறையா கோழி இருக்குன்னா 2 லிட்டர் எல்லா ட்ரிங்கர்லேயும். அதுக்கு மேலே தண்ணியை கட்டாயம் நிரப்பாதீங்க. 1 லிட்டர் தண்ணியை நிரப்புறீங்க அப்படின்னா அதில் 2 ml இந்த கலவையை 2 ml அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணலான்னு சொல்கிற மாதிரிங்க. என்ட்ரோஃப்ளெக்சினில் 1 ml எடுத்துக்கோங்க. பேராசிட்டமாலில் 3 மூடி எடுத்துக்கோங்க. விம்ராலில் 4 சொட்டு. இதை எல்லாத்தையும் அதில் கலந்து கோழி குடிக்கிற இடத்துல தண்ணிக்கு வச்சுருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா அது எவ்வளோ பெரிய சளி தொந்தரவாக இருந்தாலும், குறைசா கம்ப்ளைண்ட்டாக இருந்தாலும் சரியாயிடும். இல்லை ஒரு கண்ணையே மூடிக்கிச்சு அப்படின்னாலும் நீங்கள் அந்த கண்ணை லைட்டாக ஐயை ஓப்பன் பண்ணி அதில் 2 ட்ராப் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கண்வலி வந்தால் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சொட்டு மருந்தை நீங்கள் மெடிக்கலில் வாங்கி போட்டாலே சரியாயிடும். இல்லை அது ஒரு 50 ரூபா 60 ரூபா வருது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, நம்ம ஊர் பக்கம் மிளகாப்பழம்னு சொல்லுவோம், கண்ணு மருந்து பென்சில் ஆயில், அதை வச்சு விட்டாலும் சரியாக போயிடும். இது ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். இல்லை சளி ரொம்பவே அதிகமாக இருக்குது, இதை வச்சுட்டேன், அப்போ தீவனம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, அரிசியை சாதமாக பொங்கி அதில் மஞ்சத்தூளை ஃபுல்லாக நிறையா கொட்டிடுங்க. மஞ்சத்தூள் நீங்கள் இந்த கடையில் விற்கிற மஞ்சத்தூள் பாக்கெட்டில் ஆச்சி அந்த இதில் எதுவும் வாங்காதீங்க. மஞ்சக்கிழங்கை வாங்கி அரைச்சிக்குங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு அவங்களே அரைச்சி வச்சு விற்கிறாங்க. இங்கே கடலூரில் கூத்தப்பாக்கத்தில் ஒரு நாட்டு மருந்து கடை இருக்குது. அங்கே அவரே அரைச்சி சேல் பண்ணுறாரு. கடலூரில் இருக்கிறவங்க அவர்கிட்ட வாங்கிக்கிங்க. அதை நல்லா பிசைஞ்சி கோழிங்களுக்கு தீவனத்துக்கு பதிலாக, அன்றைக்கி தீவனம் போட வேண்டாம், இந்த சாதத்தையே வைங்க. ஒரு நெத்தான பதத்துக்கு வடிச்சிக்கணும், ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது. அப்போ தான் நீங்கள் மஞ்சளை போட்டு பிசைஞ்சிங்கன்னா பொல பொலன்னு இருக்கும் சாதம். அதை கோழிங்களுக்கு சாதமாக கொடுத்துட்டு சாப்பிட கொடுத்துட்டு இந்த மருந்து தண்ணியை அங்கே வச்சுருங்க. ஒரே நாள் தான், அது எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாக போயிடும். இல்லைனா 2 நாள், அதுக்கு மேலாம் சளி இருக்காது.
நீங்கள் ஆரம்பத்திலே வந்து பார்க்காம விட்டு நிறைய இறப்பு வந்திருக்கலாம். இதை வைக்கக்குள்ள கூட உங்களுக்கு வந்து 1-2 இறப்பு வரும். ஆனால் மருந்தை வந்து நீங்கள் தொடர்ந்து வைங்க. தொடர்ந்து வச்சிங்கன்னா இது வந்து கட்டாயம் வந்து சரியாயிடும். அதுக்கப்புறம் இறப்பு விகிதம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து இந்த தகவலை வந்து நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மருந்தை யூஸ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து கோழி தொழிலை விட்டு மருந்து தெரியாமல் வெளியே போயிட்டுருக்காங்க. 4 இறப்பு வருது, 5 இறப்பு வருதுன்னா வரும் தான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா சரி வராது. இப்போ வாழை போடுறோம், காற்றடிக்குது, பூரா விழுந்துடுது. அதுக்காக நம்ம என்ன விவசாயத்தை விட்டு ஓடியா போயிடுறோம், அடுத்த வருஷம் கட்ட போடுறதில்ல. அது மாதிரி தான் கோழி தொழிலும் அதேமாதிரி தான், இறப்புகள் வரும் தான். அதுக்காக வந்து தொழிலை விட்டுலாம் போக தேவையில்ல. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் காலைல 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் என்னை கூப்பிடுங்க. ஒரு இடையில வந்து ஒரு 4 to 6 வந்து நான் வந்து விளையாட போயிடுவேன். அந்த டைமில் மட்டும் வந்து கூப்பிடாதீங்க. அப்படி கூட்டிருந்தீங்கன்னா மிஸ்டு கால் இருந்ததுன்னா நான் பார்த்துட்டு வந்து கூப்பிட்றேன். வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். கோழிக்கு எந்த நோயினாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்க. நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரெமெடி சொல்லுவேன். இதை கொடுத்தா சரியாகுதான்னு பாருங்கன்னெலாம் சொல்ல மாட்டேன். கட்டாயமாக சரியாகிற மருந்தை தான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.